ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ஃபேமஸான நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாமக்கல் இணையான நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெர்னி ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பரான தம் டீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த தம் டீ வந்து ஒரு 20 ருபீஸ் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாய் கப்பில் சென்னையில் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 ருபீஸ் எங்கே போனாலுமே கொஞ்சம் இது ஃப்ரான்சிசி கலன்றதுனால ஒரு 20 ருபீஸ் சொல்கிறாங்க. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண டீ கப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக பிளேஸ் வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண கப் அங்கே வைக்கிறதுக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோக்கல் ட்ரெயினில் போகலாம். லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பலவந்தாங்கல் தான் லாஸ்ட் ஸ்டேஷனு. நம்ம பலவந்தாங்கல்ல இறங்கி அங்கேருந்து நங்கநல்லூருக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள இன்டீரியர் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம நங்கநல்லூருக்கு போய் இறங்கணும்னா டேரெக்டாக பஸ்ஸில் போய் இறங்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினில் பலவந்தாங்கல்ல இறங்கி பலவந்தாங்கல்லேருந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல் ட்ரெயினில் போகலாம். நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட் அப்படியே சர்ன்னு கிராஷ் ஆகுது ஆல்மோஸ்ட். ஓகே, நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து 32 அடி உயர ஒரே கல்லாலான சிலையில் தான் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கே போனாங்கன்னா வேலூர் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தாங்கன்னா அந்த கல் வந்து லைட்டாக விரிசல் இருக்குது, இது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போயிருக்காங்க, அங்கேயும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கல் வந்து இவங்களுக்கு செட் ஆகலை. அப்புறம் திருச்சிக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்கிற கல்லும் இவங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் இருக்காதுங்களா, அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவர் தியானத்தில் உக்காந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வந்தவாசி போங்க, அங்கே ஒரு கல் செட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவாசி வந்து தான் இந்த கல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, கோயிலோட திருப்பணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கோயிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆகம விதிப்படி. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஆஞ்சநேயருக்கு தேவையான அந்த சிலை வடிக்கக்கூடிய கல்லை தேர்ந்தெடுத்து ஆஞ்சநேயர் சிலையை வடித்து அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து முந்தைய காலத்தில் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் மன்னர் பிரகதீஸ்வரர் வந்து இப்படி தான் வந்து பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்தில் நம்ம நங்கநல்லூரில் இப்படி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான வரலாறாக கருதப்படுது. இந்த நங்கநல்லூர்ன்றதுனே என்னன்னா, நங்கைன்னா இந்த மங்கைகளை தான் சொல்லுவாங்க. அது வந்து சிறப்பான தாயாரை சொல்கிற மாதிரி குறிக்குது அந்த நங்கநல்லூர்ன்ற வார்த்தையே. நம்ம தாயாருக்கு மிகவும் பிரசித்தியான இதை தான் குறிக்குது நங்கைநல்லூர்னுட்டு. அதில் வந்து ஆஞ்சநேயர் வீட்டிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயராக இருக்கிறதா. நீங்கள் கேட்டதை கேட்ட மாதிரி உடனே கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயராக இருக்கிறதா இந்த திருத்தலத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பலவந்தாங்கல் வந்து இறங்கிட்டோம். நம்ம இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டேஷனு, நாம் இறங்க வேண்டிய ஸ்டேஷன். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம் போகிற ட்ரெயின். ஆனால் நம்ம வந்து பலவந்தாங்கல்ல இறங்கினா தான் அடுத்து நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாமஸ் மவுண்ட் மலை. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, பரங்கி மலை, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்தாண்ட தான் அதுதான் பரங்கி மலை. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த பலவந்தாங்கல். நம்ம இங்கே இறங்கியிருக்கோம். நம்ம இங்கேருந்து இறங்கி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரயில் ட்ராக் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி நம்ம சைடில் உள்ளே போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் வரும் சரிங்களா, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம நடந்து போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போகலாம். இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வந்து அனுமன் ஜெயந்தி அப்போ விசேஷ தினத்தில் வந்து வடமாலை சாத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 லட்சம் வடமாலை சாத்துவாங்க, வெண்ணெய் காப்பு அணிவிப்பாங்க. அது இல்லாமல் விசேஷ தினங்களில் இந்த தரிசிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஞ்சநேயரை பார்க்கலாம். அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தனாய பெருமாள் கோயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பெருமாள் கோவில் தாண்டி தான் நாம் அப்படியே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலே வந்து சூப்பராக இருக்கும் வெளியே இன்டீரியரே. ஸோ அந்த கிருஷ்ணர் மகாபாரதத்தில் ஒரு அர்ஜுனருக்கு தேர் ஓட்டின மாதிரியும், அதே மாதிரி முருகர், அதே மாதிரி இது இறைவனுக்கு திருமணம் ஆகிற காட்சி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காட்சி, வேணுகோபால் சுவாமி, அந்த மாதிரி வந்து சிற்பங்களெல்லாம் சூப்பராக இருக்கும் வெளியே பார்க்கும் போதே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம உள்ளே கொஞ்சம் நடந்து மெயின் ரோட்டுக்கு போனால் தான் வந்து நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கான ரூட்டுக்கு போக முடியும். எல்லாமே நம்ம தில்லை கங்கா நகர்னே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது தில்லை கங்கா நகர் 1, 2, 3 அந்த மாதிரி வந்து நம்பர் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அந்த தில்லை கங்கா நகர் வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோட்டுக்கு. நம்ம இப்போ ஆப்போசிட்டில் தப்பான டைரெக்ஷனில் போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம
இப்போ ரிட்டர்ன் திரும்ப இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு இப்படி இல்லை இப்போ ஆப்போசிட்டில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு மாடு பார்த்தீங்கன்னா பாகுபலி ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. கடைசியாக பாகுபலியில் இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் பார்க்க முடியுது. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது இங்கே இருக்கிற மாடை. அப்படியே ஒரு முட்டுச்சுனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆளை தூக்கி விசிறி அடிச்சோம் அந்த மாதிரி வந்துட்டோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வழியாக தான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு கோயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தில் உள்ளே போனால் தான் லாஸ்ட் டெட் எண்ட் வந்து ஆஞ்சநேயர் கோயில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கோயில் கிட்ட போகலாம். இந்த கோயில் பேர் என்னன்னா பகவதி அம்மன் திருக்கோயில். இது வழியாக தான் உள்ளே போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட. நம்ம உள்ளே வந்தனாலே நிறைய இந்த மண்பாண்டம் சிலைகள் எல்லாமே அங்கே வித்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலாண்ட. நம்ம இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுதான் ராஜகோபுரம். அதுக்கு கீழே தான் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இது வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் விசேஷம், அனுமன் ஜெயந்தி அந்த மாதிரி நாள்லாம் திருக்கல்யாண மண்டபம். இதுதான் வந்து இந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் நம்ம அரியேசன் நல்லூர் வெங்கடராமன் ஜி தமிழில் காலையில் ஜோதிட பலன் சொல்லுறீங்களா, அவரோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அவரோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. நான் அவரை பார்த்துட்டு வந்தேன். அது இங்கே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதே மாதிரி நம்ம கோயிலோட டைமிங்கு, அதே மாதிரி அங்கே என்னென்ன சேவை பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிட்டர்ன் கிளம்பி இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.